வர்றாரு திரு பொங்கலூர் மணிகண்டன். அதிமுக மீதான எதிர்ப்பு இருக்கு, பாஜகவோடு கூட்டணியில் இருந்து தமிழ்நாட்டுக்கான நலன்களை கேட்டு பெறவில்லை, இப்பொழுதும் கூட ரகசிய கூட்டணி தான் வைத்திருக்கிறார்கள், அதை மறைப்பதற்காக தங்களுக்கு ஆதரவு அலை இருப்பதாக இல்லாத ஒன்றை அதிமுக சொல்கிறது என்கிறார்கள். நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நான் இருக்கிற இடம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு கார்த்திக் அப்புசாமி அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில இங்க நான் பிரச்சாரம் செஞ்சுக்கிறேன். மக்கள் வெள்ளத்தில் நீந்துறாங்க. நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நான் லைவா நேரடியா கூடியிருக்கிறேங்க. அதாவது களத்துல பார்க்காம வெளியே சொல்ற செய்திகளெல்லாம் பொய்யான செய்திங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்க ஒரு மௌன அலை நிலவுங்க. 2014ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாதிரி தேர்தல் களத்திலே போட்டியிட்ட போது ஊடகங்களும் அன்றைக்கு இருந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையும் சொன்னாங்க. ஆனா 37 இடங்களில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியா மாறுச்சுங்க. அதே நிலை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு காலையில ஒரு பகுதியில ஒரு சாதாரண குக்கிராமம் பண்ணா 1000 பேர் வசிக்கூடிய பேர்ல 900 பேர் வர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, பெண்கள் மட்டுமே காலையில இருந்து ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அப்போ இவ்வளவு அலையலையாக மக்கள் திரண்டு வருகிற நேரத்தில் அதிமுகவுக்கு அலை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் எங்கோ இருந்து கொண்டு அவர்கள் அதிமுகவை சிதைக்கிற முயற்சிக்காக மக்கள் மத்தியில தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் நான் நினைக்கிறேன். அதிமுகவை சிதைக்கிற முயற்சின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2014 வெற்றி திரும்ப வருங்கிறீங்க, அதிமுகவே சிதைந்து இருக்கு, வாக்கு வங்கி, நான் தெளிவா சொல்றேன், வாக்கு வங்கி 4ஆக சிதறி இருக்கிறது, எப்படி 2014 முடிவு வரும், இது ஒரு மிகையான கற்பனை அப்படிங்கிறாங்களே. இல்ல, மிகப்பெரிய தவறுங்க. அதாவது எங்கேயும் வாக்கு வங்கி சிதையவே இல்லை. மாண்புமிகு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு நபரை கூட இழக்கலைங்க. உண்மை சொன்னா அபரிமிதமான ஆதரவு. அவர் கடந்த 5 ஆண்டு அமைச்சராக இருந்தாரு. அதற்கு பிறகு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த 8 ஆண்டு காலத்தில் அவர் தான் மக்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் மத்தியிலே விளக்கிற போது மக்கள் ஆரவாரம் செய்யறாங்க. அதாவது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் சவால் விட்டே சொல்றார், நான் 8 ஆண்டு காலத்தில் என்னவெல்லாம் மக்களுக்கு செய்தேன், இதை எதிர்கட்சிகள் செஞ்சாங்களா, திமுக இந்த 5 ஆண்டு காலத்துல நாடாளுமன்றம் என்ன செஞ்சாரு சவால் சொல்றாருங்க. உண்மையை சொன்னா 5 ஆண்டுகள் அவர் ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருந்தார். இந்த 3 ஆண்டுகள்ல எதிர்கட்சியா இருக்கிறார். இந்த எதிர்கட்சி காலத்தில் கூட தனக்கு இருக்கிற நிதியை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்திருப்பதை மக்களே பாராட்டுறாங்க. அப்ப இதை விட சான்று என்ன வேணுங்கிறீங்க? உண்மையை சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுகவை மக்கள் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. உண்மையில் நான் உடுமலை தொகுதியில பொறுத்தவரை அண்ணன் ராதாகிருஷ்ணன் காலையிலிருந்து பயணித்து நானே பிரமிச்சு போனுங்க. இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருக்கிற அதிமுகவை வாக்கு வங்கி குறைந்து விட்டது என்று குறைத்து மதிப்பிடுகிற செயல் என்பது உண்மையில் அதிமுகவை வேண்டும் என்றே திட்டமிட்டு சிதைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திமுக பாஜகவும் சேர்ந்து எடுக்கிற முயற்சி என்று பகிரங்கமான குற்றச்சாட்டுங்க. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து எடுக்கிற முயற்சின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா பாஜக என்ன சொல்றாங்க, போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், 2வது இடத்துல 3வது இடத்துக்கான போட்டியில தான் அதிமுக இருக்குன்னு பாஜக சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா, போட்டி எங்களுக்கும் அதிமுக இருந்தாலும் கூட அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு தொடர்ந்து கொண்டிருக்கு, சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக இப்படி ஒரு போலி கூட்டணி முறிவுன்னு சொல்றாங்க. நான் இதுக்கே சொல்றேன், ஏதாவது களத்துல இருந்தே சொல்றேன், உடுமலை ராதாகிருஷ்ணன் செல்லுகிற இடமெல்லாம் வர்றாங்க. ஒரு இடத்தில் கூட அந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக பற்றி பேசவே இல்லைங்க. பாஜக ஒரு பொருட்டே இல்லை. அதாவது திமுக அதிமுக மட்டுமே இடையே போட்டி ஒழிய பாஜக இங்கே போட்டியில் இருப்பதாக தெரியவில்லைங்க. அந்த நிலையில் இருக்கிற போது வேண்டும் என்று பாஜகவை திணிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. அதாவது 3% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியை 32 வாக்கு சதவீதம் உள்ள ஒரு அதிமுக மாபெரும் இயக்கத்தோடு இணைத்து பேசுவது அபத்தமான செயலுங்க. இது அரசியல் சூழ்ச்சி. அதாவது திராவிட இயக்க மண்ணில தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் கட்டி காத்த இந்த மாபெரும் இயக்கத்தை இன்னைக்கு எளிய மனிதர் செய்யக்கூடிய அரசியல் சூழ்ச்சி, இந்த அரசியல் சூழ்ச்சியை நிச்சயமாக முறியடிப்போம். நான் எழுதி சவால் சொல்றேன்,
பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் வாக்குகளை அதிமுக வெற்றி வருங்க. திரு மணிகண்டன், நாம் தமிழ்நாடு முழுக்க 39 புதுச்சேரி 40 தொகுதிகளுக்குமாக பேசுகிறோம். நீங்கள் உடுமலை பொள்ளாச்சியை மட்டுமே மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறீர்கள். நாங்கள் பொள்ளாச்சியை கடந்து நீங்கள் உங்கள் வாதப்படி பொள்ளாச்சியிலே ஆதரவு இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். சார் நான் ஏன் சொல்றேன்னா, களத்தில் இல்லாம ஏதோ ஏசியில் உட்கார்ந்து கொண்டு இங்க இருந்து ஒவ்வொரு ஊர்ல யாருக்கு ஆதரவு, மக்கள் எப்படி வரவேற்பாங்க பாக்கணுங்க. அதாவது 25 எம்எல்ஏ இருக்காங்க அதிமுக கூட்டணோடு சேர்ந்து, 66 பேர் அதிமுக எம்எல்ஏ. அவர்கள் அந்த தொகுதியில செய்யற பணியை பாருங்க. ஏன்னா இந்த கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல முழுமையான வெற்றி, 2-3 தொகுதி தர முழுமையான வெற்றி, அதுவும் உடுமலை ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் 2 தொகுதி 2 வெற்றி. திரு மணிகண்டன் அதைத்தான் சொல்றாங்க. ஒரு அனைத்து சமூகத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வலுவாக இருந்த அதிமுக இன்றைக்கு கொங்கு மண்டலம் சார்ந்த ஒரு கட்சியாக சுருங்கிவிட்டது. அந்த கொங்கு மண்டலத்திலும் பாஜக கூட்டணியில் பிரிந்ததனாக அங்கு வாக்கு பிரிவு ஏற்படும். அதனால் இந்த முறை நிச்சயமாக 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறாங்க. ஒரு பாடலில் ஒரே சுவர பதம் பார்த்தா போதுங்க. அதே மாதிரி சொல்றேன் நான், 66 எம்எல்ஏக்களும் மிக அற்புதமாக செயல்பட்டு எனக்கு தமிழ்நாட்டுக்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாக்கி வச்சிருக்காங்க. எடப்பாடியார் செல்லும் லட்சக்கணக்கான மக்கள் சொல்றாங்க. இப்ப பாருங்க, நாளைக்கு கோவை வர்றாருங்க, அதுக்கு அடுத்த நாள் ஈரோடு வர்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் அவரை சந்திப்பதற்காக பார்ப்பதற்காக வர்றாங்க. ஆளுங்கட்சியின் மீது இருக்கிற மிகப்பெரிய அதிருப்தியை மறைக்கிற சூழ்நிலையில் அதிமுக இந்த அதிருப்திகளை அல்லது அதிமுக ஆதரவு இல்லை என்கிற ஒரு செய்தியை பரப்புவது மிகப்பெரிய தவறு.